தாங்கள் திண்டிவனம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றதாக கூறுகின்றீர்கள். அங்கே தாங்கள் பெற்ற ஆசிரியர் பயிற்சி பற்றியும் திண்டிவனத்தை பற்றியும் சொல்ல முடியுமா? திண்டிவனம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். பல கலைகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனம், கலைக்கூடம் என்று கூட திண்டிவனத்தை சொல்லலாம். திண்டிவனத்தில் தந்தை தாமஸ் கவான் டஃபியால் உருவாக்கப்பட்ட ஆர்சி பயிற்சி பள்ளியில் நான் கடந்த 87, 89 ஆண்டுகளில் படித்தேன். திண்டிவனம் என்றாலே நம்பிக்கை. தாமஸ் கவான் டஃபி அவர்கள் உருவாக்கிய அந்த நம்பிக்கை ஒளியானது இன்று வரை எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த திண்டிவனத்தில் படித்த அத்தனை பேருமே மிக உயர்ந்த நிலையிலும் உன்னதமான நிலையிலும் இன்று வரை இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. திண்டிவனத்தில் படித்த ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த நிலையை எட்டியிருக்கிறார்கள். நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிக்கின்ற போது அருட்தந்தை டொமினிக் ரொசாரியோ அவர்கள் இந்த நிறுவனத்தின் முதல்வராக இருந்தார். அருட்தந்தை தாமஸ் கவான் டஃபியை பற்றியும் அருட்தந்தை பெக்கர் கர்கின் ஆகியோரை பற்றியும் மிக சிறப்பாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறத்தக்க வகையில் பல செய்திகளை எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே திண்டிவனம் ஒரு கலைக்கூடம் என்பதில் ஐயமில்லை. திண்டிவனத்தில் அருட்தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்கள் ஆற்றிய கல்வி பணி குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறேன். தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்கள் டிஓஎஸ் பள்ளிகளின் மேலாளராக 1922 ஆண்டிலிருந்து இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். தாமஸ் கவான் டஃபி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த டிஓஎஸ் பள்ளிகள். எல்லா பள்ளிகளையும் அவர் நேரில் சென்று எல்லா பள்ளிகளையும் பார்வையிட்டிருக்கின்றார். தாமஸ் கவான் டஃபி அவர்களால் பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக அவரால் தான் ஒரு விடிவு காலம் வந்தது என்று கூட சொல்லலாம். எல்லா ஏழை மாணவர்களையும் கண்டறிந்து ஏழை குடும்பங்களை கண்டறிந்து ஏழை குடும்பங்களிலிருந்து அவர் ஒரு விளக்கேற்றி வைப்பதற்கு அந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்ற ஒன்றை தேர்ந்தெடுத்தார். தந்தை டஃபி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி 1922 செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தந்தை டஃபி அவருடைய 100ஆண்டு விழா பற்றி கூற முடியுமா? தந்தை டஃபி அவர்கள் 1888 ஆண்டிலிருந்து 1988 ஆண்டு வரை இருந்ததாக எங்களுக்கு சொல்லி 1988 நாங்கள் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடினோம். தந்தை டஃபி அவர்களுடைய 100ஆண்டு விழாவிற்கு அருட்தந்தை டொமினிக் ரொசாரியோ, அருட்தந்தை பிச்சை முத்து அடிகளார், அருட்தந்தை டேவிட் அடிகளார் ஆகியோர் இணைந்து நம்பிக்கை நாதன் என்ற ஒரு ஒளிநாடாவை வெளியிட்டு அதில் அவருடைய புகழை பெரிய அளவில் மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் நம்பிக்கை நாதம் என்ற ஒரு ஒளிநாடா வெளியிட்டார்கள். அதில் கூட நங்காத்தூரை சேர்ந்த திரு ஐசக் என்பவர் அதில் முழு பொறுப்பேற்று இன்னும் சிறப்பாக அந்த பணியை செய்து முடிப்பதற்கு அவரும் ஒரு சமூக ஆர்வலராக இருந்து அந்த பணியை அருமையாக செய்து முடித்தார்கள். டஃபி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை நாங்கள் படித்த 1988 கொண்டாடியது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம்தான்.